அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற ஜனக்கூட்டமாய் இருக்கிறபடினால் ஒருபோதும் கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடமாட்டார். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கட்டுகள், எல்லா பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், எல்லா சிறை இருப்புகள் இன்றைக்கு மாறப்போகிறது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே அடித்து கொண்டிருக்கிற பெருங்காற்று கூட அடங்கி போக போகிறது. ஹalleluya. ஓரா கபாலா தீரா பாலா ரிபா தர சந்தர பாலா ரி கலபரபா. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. சிங்கத்தின் கபியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலுயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya
யாவே ஹாலே ஹalleluya ரிகபல ஹந்தரசே மஹந்தர பல ரிகபல ஹந்தரபா ஹalleluya ஹalleluya ரிகபல ஹந்தரபா. ஆண்டவரே நீ தேவனாகிய கர்த்தரப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற அன்புள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை தொழுது கொள்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஓரா கபல தீரபல ரி கபபப ரகந்தர சேமஹந்தரபா. ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்போது கர்த்தர் எங்களை உம்முடைய அன்பினால் பயில் காட்டி அழைத்தீரே. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட சொல்லி பார்வோனிடம் கேட்கும்போது எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்ல சொன்னார். ஹalleluya அவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு இருதயத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். ஹalleluya பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் ஆண்டவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு பயந்து நடந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அதே தேவன் ஆமேன் ஹalleluya நமக்கு பாராட்டின அவருடைய அன்புக்கு பிரதித்திரமாக நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் இனத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னானே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு செய்த நன்மைகளுக்காக, அவர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி என்னத்தை செலுத்த போகிறோம்? நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ரிகபப ரகதர சேமஹந்தரபா. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. அப்பா எங்களுடைய உள்ளம் நன்றினால் நிரம்பட்டும் ஐயா. ஓ ரகபதரசே, நீர் எங்கள் தேவனாயிருந்து எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மை எப்படி பாமை துதிக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போதே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. ஓ ரகபபா. அநேக நேரங்களிலே நம்ம பாருங்களேன், அதிசயமான காரியங்களை செய்த தேவனை நம்ம மறந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் வேதனைகள் அவைகளையே நினைத்து அவைகளே மூழ்கி ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்க தவறி விடுகிறோமே. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்பீங்களா? ஆண்டவரே பரலோகத்திலே உண்மையெல்லாம் எங்களுக்கு யார் உண்டுப்பா? ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya ஊரா கபல தீரபல ரிகபபபா. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்களேன். ஹalleluya என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா. மாலையில் விழுந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் கூட நீர் தண்ணீர் பாய்ச்சி அவைகளை அழகாக உடுத்துகிறவர் நீங்க தானே. பறக்கிற பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, சமுத்திரத்து மச்சங்களுக்கு உணவளித்து காப்பாற்றுகிறவர் நீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சிருஷ்டித்த அற்பமானவைகளை குறித்து இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்களே. நாங்க உங்களுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்பா. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கரிசனை காட்டுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். உண்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீங்க எங்களை பலப்படுத்துறீங்கப்பா. நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததும் மனிதருடைய மூளை அறிவிக்கு புலப்படாததுமான காரியங்களை செய்றீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைக்கு எங்களை எடுத்து செல்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு கபலதிர பலவா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. நீங்களே இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.